என் ஆண்டவர் சிலுவையில முடித்தார் தானே. உன் வியாதியை முடித்தார், உன் சாபத்தை முடிச்சார், உன்னுடைய பலவீனத்தை முடிச்சாரு, உன் கடனை முடிச்சு. எல்லாம் சொல்லுங்க, என் கடனை முடிச்சாரு, என் தரித்திரத்தை முடிச்சாரு, என் குறைச்சலை முடிச்சாரு. அதனாலதான் எனக்கு சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆமென் சொல்லக்கூடாதா? எத்தனை பேருக்கு ஆமாம் பிரதர் இன்னைக்கு விசுவாசிக்கிறோம் நான் சாபம் இல்லாதபடி இருக்கு. நான் அப்ப இந்த விஷயத்துல என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு முடிந்ததுங்கிற வார்த்தை இன்னைக்கு என் வீட்டில் வரட்டும். ஒரு அலையில சொல்லுங்களேன், அந்த பொருளாதார பிரச்சனைகள் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரட்டும். அந்த கோர்ட்டு கேஸ் ஒரு முடிவுக்கு வரட்டும். ஒரு அலையில சொல்லுங்களேன். ஆமே, இனி ஒரு சாபமும் இல்லாதபடி, சாபத்தை இனி பார்க்காதபடி கர்த்தர் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடும் போது ஏதோ ஏனோதானு கொண்டாடக்கூடாது. எனக்காக சிலுவையில முடிக்க வேண்டியத, மரணத்தை, அந்த பாதாளத்தின் வல்லமைகளை, அந்த சிறையிருப்ப, அந்த கோலனான பாதைகளை, மலைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி எனக்கு ஜெயத்தை கொடுத்து அவர் கல்லறையை புரட்டி போட்டது போல என் வாழ்க்கையில புரட்டிப்பட வேண்டிய எல்லாவற்றையும் புரட்டி போட்டு அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தோட வருகிற உயிர்த்தெழுந்த பண்டிகையை நான் கொண்டாட போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க